வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2024 ப்ரிலிம்ஸ் நெருங்கிட்டு வருது. போன வாரம் நம்ம சேனலில் ப்ரிலிம்ஸ் சிசாட் பேப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, சிசாட் பேப்பரை பார்த்து பயப்படாமல் நம்ம எப்படி இந்த பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணி அட் எனி காஸ்ட் நம்முடைய செலெக்ஷனை என்ஷோர் பண்ணுறது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நாம் ஜிஎஸ் பேப்பர் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுறது, ரியல் டைம், அதாவது எக்ஸாமினேஷனில் நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் நாம் இந்த கொஷின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த டாக்டிக்ஸை நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுற விரும்புகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேசிக் மிஸ்டேக்ஸை கமிட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது தனி ஆக்டிவிட்டி, கொஷின் பேப்பர் இதை ஆன்சர் பண்ணுறது தனி ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது, நாம் ஒரு சில ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த பேப்பரை ஆன்சர் பண்ணிடணும், செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த புரிதலே முதல்ல தவறானது. நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக நாலேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டை எடுக்கும்போது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலேஜை டெலிவர் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த படிப்பு, டெஸ்ட் ரெண்டும் தனித்தனி ஆக்டிவிட்டி கிடையாது, இது ரெண்டும் இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டி. நீங்கள் எப்பயுமே படிக்கும் பொழுது முதல்ல புரிஞ்சு படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும், இந்த நாலேஜை அப்டெயின் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மென்டல் மேப்பை வைக்க சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது இந்த கோர் கான்செப்ஷுவல் நாலேஜ், சிசிஏ, கோர் நாலேஜ், கான்செப்ஷுவல் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ், சிசிஏன்னு சொல்லுவேன். அவுட்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மெமரி, இந்த மனப்பாடம் சார்ந்தது, இதை எஃப்எஃப்ஐன்னு சொல்லுவேன், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். முதல்ல இன்னர் சர்க்கிளுக்கு போனோம், அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிளுக்கு போகணும். அப்போ அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கேள்வியை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது விஷயம், நிறைய மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்க அகாடமியில் மாடல் டெஸ்ட் சீரீஸை எடுக்கும்போது இதை தனி ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க, ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை தனி ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க. இது தவறு. மாடல் டெஸ்ட்டை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜை நாம் ரியல் டைமில் ஒரு டெஸ்ட்டில் அப்ளை பண்ண முடியுதா, அந்த கேள்விகளை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லை நாம் வளர்த்துருக்கோமா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த மாடல் டெஸ்ட்டை எடுக்கிறோம். இந்த மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, இந்த ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கில், இதில் வரக்கூடிய அப்ளிகேஷன், எக்ஸிக்யூஷன், இது அப்படியே ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போகணும். மாடல் டெஸ்ட்டுங்கிறது வேறு கிடையாது, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வேறு கிடையாது. அந்த ப்ராசஸ் ஒன்று தான், ஸ்கில், அப்ளிகேஷன், எக்ஸிக்யூஷன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் பெரும்பாலான அகாடமிஸ் அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தேதியில் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாம் விட இவங்க வைக்கக்கூடிய கேள்விகள் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம். அதே போல் ஃபேக்சுவலாக நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேள்விகளை பார்த்து பயந்துடுறாங்க. ஒருவேளை ஸ்கோர் கம்மியாகுதுன்னா அதையும் பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய மனப்பாடம் பண்ணுறேன், இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸை கேதர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸாமை விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த தவறை செய்யாதீங்க. டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் நாலேஜ் அப்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிக்கு இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அது எக்ஸிக்யூஷன், ஸ்கில் இதெல்லாம் சார்ந்தது தான் இந்த மாடல் டெஸ்ட். அப்போ மாடல் டெஸ்ட் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னொரு முக்கியமான மிஸ்டேக், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இந்தந்த கேள்விகள் வரும், இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும், இல்லை டைரெக்டாகவே இந்த கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க. இது பெரிய தவறு. யாராலையும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யூபிஎஸ்சி சேர்மனாலே பண்ண முடியாது, ஏன் இந்தியன் பிரைம் மினிஸ்டராலே பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறதுல டைமை வேஸ்ட் பண்ணாது. அப்போது ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணாமல் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா
நம்மளை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 85% ரஃபாக சொல்கிறேன் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னர் சர்க்கிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை சுற்றி அவுட்டர் சர்க்கிளும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் செலக்ட் ஆக பார்க்கணுமே தவிர ப்ரெடிக்ஷனை வச்சு நீங்கள் செலக்ட் ஆக பார்க்கக்கூடாது. சரி, ஆனாலும் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா வருடம் மாறும், வித்தியாசமாக இருக்கும். சரி, இந்த மாற்றம் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடியே நான் அதை பற்றி பேசியிருக்கேன். மெயினாக 3 டைமென்ஷன்ஸில் இந்த மாற்றங்களை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் குவான்டிடேட்டிவ் டைமென்ஷன். குவான்டிடேட்டிவ் அப்படின்றது நம்பர், அளவு. ஒரு சில வருடங்கள் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் கேள்விகள் அதிகம் வரலாம், அடுத்த வருடம் அதில் அந்தளவுக்கு கேள்வி வராது. உதாரணத்துக்கு போன வருஷம் ஹிஸ்ட்ரியில் 15 கேள்வி வரும்னா இந்த வருடம் ஒரு 8 கேள்வி அல்லது 10 கேள்வியில் ஸ்டாப் ஆகலாம். போன முறை பாலிட்டியில் 12 கேள்வினா இந்த முறை 9 அது ரெடியூஸ் ஆகலாம் அல்லது 13, 14 இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ண பார்க்கணும். பாலிட்டி மட்டும் 100% முடிச்சிருங்க. இது ஏன்னா பாலிட்டியில் தான் ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். நிறைய கேள்விகளை கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பாலிட்டியில் தான் அதிகம். பொதுவாக பாலிட்டி, எக்கனாமி இதில் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜியோகிரஃபிலையும் ஓரளவு அதிகமாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் ரேட்குள்ளலாம் நீங்கள் ரொம்ப உள்ளே போகணும். ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வருதோ அந்த கேள்விகளுக்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு கேள்விகளை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது, அந்த ப்ரொபோர்ஷன், அதுதான் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்கிறது. ஸோ பாலிட்டிக்கு இது மேக்ஸிமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாலிட்டியை 100% கம்ப்ளீட் பண்ணணும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் 100% கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் 100% கம்ப்ளீட் பண்ண முடியலாம் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 85% நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்து குவான்டிடேட்டிவ் டைமென்ஷன். இது மாறும், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மாற்றம் இருக்குன்னா கூட எழுதக்கூடிய 49999 சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஆல் இண்டியா லெவலில் அது கஷ்டம்தான். செகண்ட் டைமென்ஷன் குவாலிட்டேட்டிவ் டைமென்ஷன். குவாலிட்டிங்கிறது என்ன? ஒரு சில வருடங்கள் ப்ரிலிம்ஸில் கேள்வி அனாலிட்டிக்கலாக அதிகமான கேள்விகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது யோசித்து பல்வேறு கோணங்களை யோசித்து கான்செப்டை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் அதிகம் வரலாம். இன்னும் சில வருடங்கள் ஃபேக்சுவலான கேள்வி கொஞ்சம் அதிகம் வரலாம். ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இது வந்து குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், செகண்ட் டைமென்ஷன். ஒரு சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். மூணாவது டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நேச்சர் ஆஃப் த கொஷின். கொஷினுடைய நேச்சர், உங்களை எப்படி அவங்க யோசிக்க வைக்கிறாங்க, கொஷினுடைய ஃபார்மேட், இதுதான் அந்த மூணாவது டைமென்ஷன். உதாரணத்துக்கு போன வருடம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது. அசர்ஷன் டைப்பில் சில கொஷின்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறைய கேள்விகள் இருந்தது. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி அந்த ஆப்ஷன்ஸில் க்ளூ கொடுப்பாங்க. 1 and 2, 1, 2, 3 and 4 இந்த மாதிரி க்ளூ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூஸ் அந்தளவுக்கு வைக்கிறது இல்லை. டைரெக்டாக 1 pair, 2 pair, 3 pair அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா யூபிஎஸ்சி மாணவர்களை இன்னும் சிந்திக்க வைக்கிறாங்க. உங்களுடைய மென்டல் கேலிபரை அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அதிகமாக இருக்கான்னு பார்க்குறாங்க. அதே போல் நீங்கள் இன்டெப்த்தாக படிச்சிருக்கீங்களா அப்படின்றத பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் ஆகிட்டு போகுது. அந்த எவல்யூஷன் அவங்களால கவனிக்க முடியுது. ஸோ இந்த 3 டைமென்ஷனில் தான் வேரியேஷன் இருக்குது. இதை தாண்டி பெருசாக உங்களுக்கு வேரியேஷன் இருக்காது. ஒருவேளை இந்த வருஷம் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் அதிகம் இருக்குன்னா அது எல்லாருக்குமே டிஃபிகல்ட் லெவல் அதிகம் தான். ஒருவேளை டிஃபிகல்ட் லெவல் கம்மியாக இருக்குன்னா மறுபடியும் எல்லாருக்குமே டிஃபிகல்ட் லெவல் கம்மி தான். அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த பேப்பர் யூ ஷுட் அட்டெண்ட். ரைட்டா? ஒருவேளை இந்த வருடம் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுற கேள்விகளை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஒருவேளை டிஃபிகல்ட் லெவல் ஓகே இல்லை ஓரளவு ஈஸியாக இருக்குன்னா அட்டெம்ப்ட் பண்ணுற கேள்விகளை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். மாடிரேட் அப்படின்னா ஒரு 80 to 85 இந்த ரேஞ்சில் அட்டென்ட் பண்ணணும். ரஃபாக சொல்கிறோம் முன்ன பின்ன. டிஃபிகல்ட் லெவல் அதிகமாகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். 75 அல்லது தேவைப்பட்டால் 72 வரைக்கும் கூட வரலாம். போன வருஷம் பேப்பர் அப்படி தான் இருந்தது, டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக இருந்தது. ஸோ 70ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை டிஃபிகல்ட் லெவல் கம்மியாக இருக்குன்னா 83, 84 அதையும் கொஞ்சம் தாண்டி போகலாம். அரௌண்ட் ஒரு 87, 88 வரைக்கும் போகலாம். ஸோ இது உங்களுக்கே தெரிஞ்சிடும். பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு முதல் 4 நிமிஷம் கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓவராலாக ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுங்க, அப்பயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும்.
மைண்டும் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, டிஃபிகல்ட் லெவல் நமக்கு அதிகமாக இருக்குது, இல்லை டிஃபிகல்ட் லெவல் ஓகே அப்படின்றத உங்கள் மைண்டு சொல்லிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ முக்கியமான பார்ட்டுக்கு வரேன். நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்கிட்டீங்க. இப்போ ரியல் டைம் எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அது இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் அகாடமிஸில் மாடல் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்தே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? ஸோ மாடல் டெஸ்ட்டுங்கிறது ஒன்று தான், யூபிஎஸ்சி எக்ஸாமும் ஒன்று தான், ப்ராசஸ் ஒன்று தான், நேச்சர் ஒன்று தான். ஆனால் அகாடமிக் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அதிகமாக வைக்கிறதுனாலையும் நீங்கள் அகாடமிஸில் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாகவே அட்டெம்ப்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூபிஎஸ்சியில் ஒரு 80 கேள்வி அட்டன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ரஃபாக சொல்கிறேன். அகாடமியில் ஒரு 72, 73 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, இப்போது ஆக்சுவல் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பேப்பர் வாங்கிட்டீங்க, 2 மணி நேரம் இருக்குது. நான் இப்போ ஜிஎஸ்ஸை மட்டும் பற்றி சொல்கிறேன், சிசாட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 2 மணி நேரம், 120 minutes. இது எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை மேக்ஸிமைஸ் பண்ணுறது. முதல் 3 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 1 to கொஷின் நம்பர் 100 அப்படியே பாருங்கள். மைண்ட் ஆக்டிவேட் ஆகும். எப்படி எப்படி ஒரு சப்ஜெக்டில் வந்து கேள்வி இருக்குது அப்படின்றத அப்படியே கவனிங்க. இந்த நேரத்தில் மைண்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்லைட்டாக கொஞ்சம் ஆங்ஸைட்டி அதிகமாகலாம், கொஞ்சம் பயம் இருக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மென்டல் கேலிபர் ரொம்ப முக்கியம். காமாக இருங்க. ஸோ கேஜ் பண்ணிடுங்க, ரஃபாக கேஜ் பண்ணி வைங்க. ரைட்டா? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் ஸ்பெசிஃபிக்காக உள்ளெல்லாம் போக வேண்டாம், அவசரப்பட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்காதீங்க. 3 நிமிஷம் போதும். 3 minutes will do wonders. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு ரஃபாக முதல் 40 நிமிஷம் நீங்கள் இந்த ஷுவர் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை அட்டென்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வைக்கிற பேர் தான். ஷுவர் ஷாட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. எந்தெந்த கேள்விகளில் நமக்கு நாலேஜ் ஹெவியாக இருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, இதை அட்டெம்ப்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு சீரியஸ் கேண்டிடேட், நல்லா படிச்சிருக்கீங்க வருஷம் ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் ஒரு 40 கேள்வி ஷுவர் ஷாட்டாக அட்டென்ட் பண்ணலாம். ரஃபாக சொல்கிறேன், 35 to 40. 100 கேள்வி இருக்குது. அந்த 100 கேள்வியில் ஒரு 40 கொஷின் ஷுவர் ஷாட்டாக வரும். ஆனால் அந்த 100 கேள்விகளில் நிறைய கேள்விகளுக்கு சுத்தமாக உங்களுக்கு நாலேஜே இருக்காது, படித்த மாதிரியே இருக்காது, கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காது. இந்த கேள்வியில் என்ன பண்ணணும், அப்படியே விட்டுருணும். கெஸ்ஸிங்லாம் பண்ணக்கூடாது. கெஸ்ஸிங்னு ஒன்று கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற நாலேஜ் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான் எல்லாரும் கெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. கெஸ்ஸிங்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. ரைட்டா? ஸோ லாட்ரி பண்ணுறது, ஷாபுத்திரி போடுறது, இந்த மாதிரி ஒரு ஃபினாமினே கிடையாது, ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ 100 கேள்வியில் 20 கேள்வி சுத்தமாக தெரியல, அப்படியே விட்டுரும். மிச்சம் 80 கேள்வி நம்ம கையில் இருக்குது. 80 கேள்வி வச்சு தான் நம்ம இப்போ செலக்ட் ஆகணும். ரைட்டா? 80 கேள்வியில் ஃபஸ்ட் ரவுண்டு ஷோர் ஷாட், ரஃபாக ஒரு 40 கேள்வி. ஒரு ஃபஸ்ட்டு 40 minutes உங்களுக்கு இதுக்கு செலவாகும். ஃபஸ்ட்டு 40 minutes எந்தெந்த கேள்விகள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ, நல்ல ஸ்ட்ராங்காக நாலேஜ் இருக்கோ அட்டன் பண்ணுங்கள். அது எந்த சீக்வன்ஸில் வேணா இருக்கலாம், உங்கள் இஷ்டம். இதில் வந்து நம்பர் வந்து முக்கியம் இல்லை. 1, 4, 7, 13, 17, 22 அப்படியே போயிட்டே இருக்கணும். 1 to 100 வரைக்கும் போகணும். அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு ரஃபாக ஒரு 40 minutesல நீங்கள் முடிச்சிடலாம். மிச்சம் உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. 1 hour 20 minutes இருக்குது. கரெக்டாக? இப்போ மிச்சம் எவ்வளோ கேள்வி இருக்குது? 80ல் 40 கேள்வி மிச்சம் இருக்குது. நான் அந்த 40 கேள்வியில் அனாலிட்டிக்கல் டஃப் கேட்டகரின்னு சொல்லுவேன். இதுக்கு நிறைய பேர் நிறைய நேம் வச்சுருப்பாங்க. 50-50, 60-40 வச்சுருப்பாங்க. ஐ கால் இட் அனாலிட்டிக்கலி டஃப். அனாலிட்டிக்கலி டஃப்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதில் நாலேஜ் நமக்கு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 50%, 60% நாலேஜ் இருக்கும். அது இல்லாமல் இந்த கேள்விகளில் நிறைய கேள்விகள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது. அதனால தான் இது நான் அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரின்னு சொல்லுவேன். இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் தான் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இந்த கேள்விகள் தான் ட்ரம்ப் கார்டு. இதில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த கேள்விகளில் டைம் எடுத்து பொறுமையாக படித்து பார்த்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி இருக்கிற நாலேஜை மேக்ஸிமம் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் மாடல் டெஸ்ட் எடுக்கும் போதே நீங்கள் செய்யணும். இந்த ஸ்கில்லை இப்போயே வளர்த்துக்கணும், அதுக்கப்புறம் வளர்க்க முடியாது. ரைட்டா? உதாரணத்துக்கு ஒரு கேள்வியில் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் 4 ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கூட அந்த கேள்வியை ஃபுல்லாக படிக்கணும். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை வச்சு கரெக்ட் ஆன்சர் அரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நிறைய கேள்விகளில் யூபிஎஸ்சி க்ளூ வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 and 4 இதில் தான் நாலேஜ் இருக்குது, மற்றது நாலேஜ் இல்லைனா கூட இந்த 2 and 4 வச்சு நீங்கள் கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ணணும். ஸோ இந்த ஹோம் ஒர்க்கை பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க.
ஒரு சில கேள்வி மேலே பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், லென்த்தியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேள்விகள் தான் ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அதில் பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மள நிறைய பேர் இதை ப்ராப்பராக ரீட் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் இது சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நாங்கள் என்வாயன்மெண்ட்டில் த கமிட்மெண்ட் வந்து 4 டிகிரிஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு இருக்குனுங்க. கண்டிப்பாக இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். 4 டிகிரிஸ் வரைக்கும்லாம் நம்ம எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணதில்லை. 1.5 டிகிரிக்குள்ளேயே டெம்பரேச்சர் இன்க்ரீஸை ரெடியூஸ் பண்ணுன்றது தான் நம்ம நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ 4 டிகிரின்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போது நம்ம மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம நாலேஜ் மேலே நம்பிக்கை வச்சு ஆன்சர் பண்ணணும். அதே போல் நமக்கு டைரக்ட் ஃபேக்சுவல் நாலேஜ் இல்லைனா கூட நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கோர் கான்செப்ஷுவல் நாலேஜை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்போ டைரக்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு கண்ட்ரிஸுடைய பாப்புலேஷனை வச்சு ஃபேக்சுவலாக கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாக்ட் ஃபேக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு இந்தியாவை மற்ற நாடுகளோட பாப்புலேஷனை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியா, பாகிஸ்தான், யூஎஸ், ஜப்பான், பங்களாதேஷ், இந்த 5 நாடு இருக்குது. இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த 4 நாடுகளுடைய பாப்புலேஷன் இதையே நம்ம ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டால் இது இந்தியாவுடைய பாப்புலேஷனை எக்ஸீட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வைங்களேன். இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்தியாவுடைய பாப்புலேஷன் 1.4 crore. டாப் 2 கண்ட்ரிஸ் வந்து இந்தியா, சைனா ஆல்மோஸ்ட் சேம். தேர்டு கண்ட்ரி வந்து அமெரிக்கா இந்தியா, சைனா பாப்புலேஷனில் 1/4 தான். அப்போ ரஃபாக பார்த்தீங்கன்னா 35 கோடி பேர் தான் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. இது தேர்டு ஹையஸ்ட். அதை தாண்டி அது கூடவே ஜப்பானோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ வச்சா கூட இந்தியாவை அது கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ண முடியாது. நான் சொல்கிறது இப்படி தான். ஏன்னா யூஎஸ்னுடைய பாப்புலேஷனை 1/4 ஆஃப் இந்தியா தான். அப்போ இந்த மாதிரி கோர் நாலேஜை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கோர் நாலேஜ் ப்ளஸ் பேசிக் ஃபேக்ட்ஸ் இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 40 minutes ஷார்ட்டை முடிக்கும்போது மைண்ட் நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். பிரெயின் ஸ்டார்மிங் லெவலில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கஷ்டம்னு நினச்ச கேள்விகள் கூட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மைண்டு உங்க வந்து ட்ரிகர் ஆகி உள்ளேருந்து அந்த நாலேஜை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் வரும்போது நீங்கள் நிறைய கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆனாலும் இந்த அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரியில் நெகட்டிவ்ஸ் வரும். ஆனால் அது மினிமமாக இருக்கணும். இப்போ அந்த அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரியில் 40 கேள்வி இருக்குன்னா அதில் ஒரு 15க்கு மேலே நீங்கள் நெகட்டிவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியை நீங்கள் இப்போயே டெவலப் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி நெகட்டிவ் போகாது. நீங்கள் கண்டிப்பாக தான் பாஸ் தான் ஆவீங்க, ஃபெயிலே ஆக மாட்டீங்க. ரைட்டா? ஸோ அப்போ அந்த மைண்ட் வந்து பிரெயின் ஸ்டார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி கஷ்டமாக தெரிஞ்ச கேள்விகள் கூட இப்போ உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் டைமும் எனர்ஜியும் இன்வெஸ்ட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ரைட்டா? கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கும். இந்த செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகிடும். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருக்கும். இந்த 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப டஃப்பான அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரி கொஷினை ஆன்சர் பண்ண பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் கேள்வி, ஃபேக்சுவலாக இருக்கும். இதை நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது தப்பு. அது பார்க்குறது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பிளைண்ட் கெஸ் பண்ண முடியாது. அது ராங்காக ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் அனாலிட்டிக்கலாக இருக்குது பாருங்கள் கேள்வி, அதில் நமக்கு குறைஞ்சபட்சமாக நாலேஜ் இருக்கும். அதில் ஒரு இன்ட்யூஷனில் இருக்கிற நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கடைசி 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேள்வி அல்லது மேக்ஸிமம் 3 கேள்வியில் இருக்கிற நாலேஜை வச்சு ஒரு இன்ட்யூஷனை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு 3 கேள்விகளுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 3 கேள்வியில் ஒன்றாவது ரைட்டாக வரும். அப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வராது. ஸோ இதுதான் இந்த டாக்டிக்ஸ். நான் வந்து இந்த டாக்டிக்ஸை இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு மேக்ஸிமமாக இருக்கும். இந்த சான்சஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பிரைட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.